கட்டபொம்மன் அறிகிறார். அப்படியா? எல்லாவற்றையும் அற்புதப்படுத்துங்கள். எல்லாரும் ஓடி ஒழிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு ஆசனமே கொடுக்க கூடாது. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவனோ? காட், ஏது வெகு தூரம் வந்துவிட்டு நட்பு வேண்டி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமையை பெற்றது நாங்கள், நீயாக ஏன் பேட்டிக்கான வரவில்லை? பேட்டி கொடுப்பது நாங்கள் இல்லாவிட்டால் இந்த நாட்டிற்குள்ளே வந்திருக்க முடியாது. ஜாக்கிரதை. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன்மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்து வைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகப்பிடித்தவனை சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாக பெற்றிருக்கிறான். திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு நாட்களாகியும் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? கழனி வாழ் உழவர்களுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? இல்லை, அங்கு கொஞ்சி விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ என்ன மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எவரை கேட்கிறாய் கிஸ்தி? போர் அடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் போர் அடித்து தலை தலை நெற்கதிகளாய் குவித்துவிடும். ஜாக்கிரதை. ஷடாப். அதிகார முத்திரையிட்டு உன்னை அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தில் யாரும் அந்த பக்கம் தலை காட்டியதில்லை. அதிகார முத்திரையிட்ட உன்னை இன்னும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. மீசையை முதுக்குகிறாயா? இப்பொழுதே உன்னை கைது செய்கிறேன். மானம் சரிந்து